ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கறது, நான் இருக்கிறது திருச்சின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வைகுண்ட ஏகாதசி இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதை பத்தின ஒரு கதை. ரங்கன் எப்படி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வரான் உதவிக்கு அப்படிங்கிறத பத்தி உண்மையா நடந்த ஒரு கதை, உண்மையா நடந்த சம்பவம். ஒரு யாத்ரா, அதுல பஸ் நிறைய டூரிஸ்ட். இது இப்போ சீசன் வேற, ஐயப்ப பக்தர்களும் நிறையா இந்த மாதிரி ரங்கனை சேவிக்கிறது, வைகுண்ட ஏகாதசி பகல் 10 ராப்பத்து பார்க்கணும்னு நிறைய ஜனங்கள் எல்லா ஊர்ல இருந்தும் வர. அந்த மாதிரி ஒரு தம்பதி, நம்ம ஸ்ரீரங்கத்து வாசி, கல்யாணம் ஆகி வெளியூர்ல சென்னையில இருந்தவர் இப்போ திரும்ப தன்னோட ஊருக்கு வரா. ரொம்ப ஆத்மாத்மா சந்தோஷமா வரா. அவளுக்கு ஒரே குறை என்னன்னா, இன்னும் குழந்தை இல்லை. அவ ரங்கன் கிட்ட குழந்தை வேணும்னு வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கா. அதுல ஒருத்தர், ஒரு ஜாதகக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஒன்னும் பெரிய தோஷம் கிஷம் ஒன்னும் கிடையாதுமா, ஜனவரி 2026 பிறந்துட்டோல்லையோ, நீங்க 2 பேரும் இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுங்க. அம்மா மண்டபம் காவேரி நதியில ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே ரங்கனை சேவிக்க போங்க. ரங்கன் உனக்கு உடனே குழந்தை வரம் கொடுத்துடுவான். இதுக்கு ஒன்றும் இதுவே பிரச்சனையே இல்லைன்னு அவர் சொல்றார். அதனால ஆரம்பிச்சதுதான் இந்த யாத்திரை. ஒரு பஸ் ஃப்ரெண்டு மூலமா கேள்விப்பட்டு பஸ்ல ஏறி வந்துடுறான். அவளே சென்னையிலேருந்து அழைச்சின்னு வந்திருக்கா. வந்தவ என்ன பண்றா, தன்னோட கணவர் கொஞ்சம் ஒரு மாதிரி முசுடு, சொல் பேச்ச கேட்காதோ, தனக்கு என்ன தோன்றதோ அதுதான் ரைட்டு, அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்துலயும் நம்பிக்கை இல்லாத ஆளு அவரு. இவ இந்த ஜோசியக்காரர் சொன்னத, தன்னோட ஆத்துக்காரரை எப்படி அந்த காவேரி நதியில ஸ்நானம் பண்ண வைக்கிறது, எப்படி ரங்கனை சேவிக்க போறது, இது ஒரு பெரிய உளைச்சல் அவளுக்கு. அந்த பொண்ணு பேரு ஸ்ரீமதி. ஸ்ரீமதி ரொம்ப நல்ல பொண்ணு. பேசிக்கா அந்த ஸ்ரீரங்கம்னாலே பாட்டு, பரதநாட்டியம் இந்த மாதிரி இசையும் பயின்றிருக்கா. கல்யாணம் ஆன இடத்துலயும் ரொம்ப வசதியா அவளை பாத்துக்கிறா. குழந்தை இல்லைங்கிற ஒரே குறை மட்டும்தான். அம்மா அப்பா ஸ்ரீரங்கத்துல இருந்தா, இப்ப இல்ல. இப்ப தன்னோட அண்ணா அப்பாத்தோட போயிட்டா. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவாள்லாம் எல்லாரும் இருந்தா. கல்யாணம் பையன் அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு அண்ணாவோட போய் சேர்ந்துட்டான், செட்டில் ஆயிட்டான். இப்படி இந்த பொண்ணுக்கு ஸ்ரீரங்கம் இந்த பஸ் போய் நின்னது, அந்த மண்ணை மிதிச்சது, காவேரிய பார்த்தது, அந்த ராஜகோபுரத்தை பார்த்தது, அப்படியே ரங்கா 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 ரங்கான்னு போட்டுக்கிறா கன்னத்துல. ரொம்ப சந்தோஷம் வந்துடுறது, பழைய நினைவுகள்லாம் வந்துடுறது அவளுக்கு. நான் என்ன பண்றேன், நான் கரையில இருக்கேன், உங்களோட துணிமணி எல்லாம் அவுத்து வச்சுட்டு போங்க, பர்சு கிருச வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கன்னு கணவனை அனுப்புறா. கணவனுக்கு தான் எல்லாத்துலயும் சொல் பேச்ச கேட்காத ஆளாச்சே. அவனை கொஞ்சம் நயமா இதமா பேசி அந்த காவேரி நதிக்கு அனுப்புறா. அவனும் நல்லா அந்த கம்பி எல்லாம் இப்போ வசதியா பிடிச்சிக்கிற மாதிரி எல்லாம் கட்டி விட்டுருக்கான். இவரும் இந்த கணவரும் இறங்கி போய் ஆனந்தமா தண்ணியில முதல்ல காலை வைக்கிறதுக்கு மட்டும்தான் யோசிச்சார். அப்புறம் அவருக்கும் பழைய நினைவு, ஆட்டம் போடுறார், நீந்துறார். அங்க நதியில இருந்துட்டே மனைவிய வா நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாங்கிறா. இவளுக்கு இவ கரையில உட்காந்துருக்காங்கிறத பார்த்த உடனே பஸ்ல இன்னொரு 4-5 பேர் இவ கையில எல்லாத்தையும் கொடுத்து விட்டு, பத்திரமா நீங்க இங்க பாத்துக்கோங்க, உங்க ஆத்துக்காரர் வர வரைக்கும் இருப்பேல் ஒழியோ, நாங்க போய் ஸ்நானம் பண்றோம்ட்டு எல்லாரும் வேற போயிட்டா. இப்ப என்னால வர முடியாதுன்னா நான் இங்கேயே இருக்கேன், நீங்க குளிச்சுட்டு வாங்கோங்கிறா. அந்த குளிச்சுட்டு வந்த சமயம் இவ நதியில எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கா. வச்சுட்டு இருந்தப்போ ஒரு சின்ன பையன் வேகமா தரன்னு ஓடுற மாதிரி இருந்தது. அவன் பார்த்தா திருடம். ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறான்னு பார்த்தா, போகும்போது அந்த ஒரு கர்ச்சீஃபால் ஆவிட்டு போயிருக்கான். அந்த கர்ச்சீஃப்ல என்ன இருந்ததுன்னா, அவ ஆத்துக்காரர் போட்டிருந்த செயின், மோதிரம், அதை 2 கழட்டி அதுல வாங்கி முடிச்சு போட்டு வச்சிருந்திருக்கா. அதை மட்டும் கவ்விண்டு போயிட்டோம். அதுலயே ஒரு பணங்காசு ஒரு 500 1000 ஏதோ இருந்தது. அதையும் எடுத்துட்டு போயிட்டோம்.
இவர் நதியில குளிச்சுட்டு வந்த உடனே எங்க என்னோடதெல்லாம் கொடு நான் போட்டுக்கிறேன் வைக்கிறேன்னு ஒன்னொன்னா எடுக்கும்போது அதை காணும். எங்க நான் இங்கதான் இருந்தது எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா ஒருத்தன் வேகமா ஓடுனா இதைத்தான் கவ்விட்டு போயிட்டானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு இவ புலம்புறா. இதுக்குதான் நீ என்ன ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுன்னு வந்தியான்னு அர்ச்சனையை ஆரம்பிச்சு விடுறான். அப்பவே ஆத்துக்காரன், நீ யாரை பார்த்த எவாளை பார்த்த எப்படி பார்த்த என்ன எதுன்னு 100 கேள்வி இவளை போட்டு கொடஞ்சுக்கு எடுத்துட்டு வா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு போறான். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க இன்ஸ்பெக்டர் இல்லை. இன்ஸ்பெக்டரே ரங்கனை சேவிக்க தான் போயிருக்கார். இன்ஸ்பெக்டருக்கு ரங்கனை சேவிக்கிறதா வேலை? எங்களெல்லாம் பாக்குறது தானே வேலை, இங்க தானே இருக்கணும். அவருக்கே நாங்க எல்லாரும் ரங்கனை சேவிச்சுட்டு தான் சார் வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டாரு அந்த ரைட்டர். சொன்னாரா? இவாளும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா அவன் வர வழியை காணும். இவன் வாடி கமலா நம்ம பார்த்துட்டு ஸ்ரீமதி வாடி ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லிட்டு ரங்கனை சேவிக்க போறான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி நதி வரைக்கும் ஸ்நானம் பண்ண வந்துட்டோம், அப்புறம் ரங்கனை சேவிக்கணுமே நினைச்சா ரங்கனோட திருவிளையால் தான் அப்படின்னு இவ ரொம்ப சந்தோஷமா போறா. போனா இந்த இன்ஸ்பெக்டரும் அங்கதான் நிக்கிறார். இவா கியூவெல்லாம் நிக்காம அதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு உள்ளர போறா. அந்த இன்ஸ்பெக்டரையும் சேர்த்து பிடிச்சி விடுறா. இன்ஸ்பெக்டர், நான் உங்களை தேடிட்டு வந்த காரணம் ரங்கனை சேவிக்கிறது இல்லை என்னோட குறிக்கோள். என்னோட நகை பணம் பறிபெடுத்து அதை நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்ன பேஷா வாங்கி தரேன். அம்மா நீங்க அங்க அடையாளம் பாத்தீங்களா அப்படின்னு கால் விந்தி ஓடினானா இல்ல வேகமா ஓடினானா முகத்தை பாத்தியா அப்படின்னு 100 கேள்வி கேட்கிறார். இல்ல நான் எதையுமே பார்க்கல, பின்னாடி ஓடினப்போ பின் பக்கத்தை தான் பார்த்தேன், முதுக தான் பார்த்தேன், கால்லாம் நன்னா தான் இருந்தது, வேகமா தான் ஓடி இருக்கான் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு உங்க சாமானோட எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்றேன். ரங்கனோட திருவிளையாடல் அவெல்லாம் சந்தேகப்படுறது, விந்தி ஒருத்தன் நடப்பான், அவனோட வேலையா தான் இருக்கும், அவன் பேரும் ரங்கன், அந்த திருடம் பேரும் ரங்கன் அப்படிங்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர். இவ மனசுக்குள்ளார சந்தோஷிக்கிறா. எங்க சேவிச்சோ ரங்கன் நம்மளை கைவிட மாட்டாங்கிறது இவளுக்கு தெரியும். ரங்கன் திருடன் ரூபத்துல இதை கொத்திட்டு போயிட்டார், அவனுக்கு சேர வேண்டியதை நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னு இவ சந்தோஷமானவனே மறுநாளைக்கு அவனை பிடிச்சி இங்க ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்தாச்சுன்னு இவ முன்னாடி நிறுத்தின உடனே அவன் பணத்தை செலவழிச்சுட்டேன்ட்டான், நகையெல்லாம் சேட்டு கடையில வச்சுட்டேன்னா. சேட்டு கடையில வச்சா அது உருக்கிடுவா இந்த ஊர்ல, இதுதான் வழக்கம் அப்படின்னாமா. உங்களுக்கு நகையும் பணமும் நாளைக்கு வந்துடும், ஒரு நாள் பொறுமையா இருக்கும்னு அந்த கணவர்கிட்ட சொல்றார். சரி ஓகே, இது வரைக்கும் சந்தோஷம் நீங்க வாங்கி கொடுத்தது, இந்த பணமும் நகையும் அப்படியே ரங்கன் கிட்ட சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ 2 பேரும் கிளம்பி அவளோட ஊருக்கு கிளம்புறா. ஏன்னா அவ பஸ்ஸை வேற மிஸ் பண்ணிட்டா. வந்தது ஒரு நாள் தான் ரங்கனை சேவிக்க. ரங்கனை ஒரு நாள் சேவிக்க வந்தா இத்தனை கூத்து. ரங்கனை அவளோட ஊர் ஞாபகம் எல்லாத்தையும் 2 நாளைக்கு ஆண்டு அனுபவிச்சு சந்தோஷமா ஊருக்கு போறா. அடுத்த மாசம் அவளுக்கு நாள் தள்ளி போறது, கர்ப்பம் ஆயிடுறா. இதான் இந்த கர்ப்பம் ஆறதுக்கு அந்த ரங்கன் என்னெல்லாம் லீலை செஞ்சிருக்கான். நீ இங்க கஷேத்திரத்துக்கு வரணும், வர வச்சு இதை கூத்தடிச்சு எல்லாத்தையும் வாங்கி அவளுக்கு அனுகிரகத்தையும் கொடுத்து அவளுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும். நதி ஸ்நானத்து மேல ஈர்ப்பு வரணும், நம்மளுடைய சொந்த ஊர் சொந்த மண்ணு அது மேல ஈர்ப்பு வரணும், நம்ம கோவில் மேல ஈர்ப்பு வரணும்னு ஒரு ஜோசியர் மூலமா சொல்ல வச்சு அந்த பொண்ணுக்கு எல்லா அனுகிரகத்தையும் வாங்கி கொடுத்தார். இது தெய்வத்தோட லீலை இல்லாம வேற என்ன லீலையா இருக்கும்? இந்த ஜனவரியில ஏகாதசி மாசத்துல, ஏகாதசி ஆகி 4-5 நாள் ஆகுது, அந்த 4-5 நாள் இதுல இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்ககிட்ட சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. அந்த பொண்ணுக்கு பரம சௌக்கியம், க்ஷேமமா டெலிவரி ஆகும், அதுக்கும் ரங்கனோட அருள் நிச்சயம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அந்த ரங்கனோட அருள் நம்ம எல்லாருக்கும் உண்டு. பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.